மாமானா சாதாரண மாமா இல்ல, நான் தான் டாபூர் மாமா. நானும் இந்த கணிகர் வீதியில இந்த ஊர்ல மனோரஞ்சத்தை குடியிருக்க வச்சுட்டு நானும் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்த தாயந்தனி கிராமத்துக்கு திரும்பி வந்திருக்கிறேன். சரி சரி போயிட்டு மிஸ் மனோரஞ்சத்தை என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கணும். மனோரஞ்சதோ என்ன என்ன வேணும்? என்ன சொன்னாதானே தெரியும். நீ எதுக்கு அழுகுற அதை முதல்ல சொல்லுமா. மாமா மாமா அழுவாத. அழுவுறதுக்கு உங்க கிராமத்துல உன்னை குடிவரத்துக்கு வச்சுட்டு போனேன். எத்தனையோ நாடு இருக்குது, எத்தனையோ ஊர் இருக்குது, எத்தனையோ கிராமம் இருக்கு. ஆமா போய் போய் இந்த ஊர்ல குடி வச்சுட்டு போனேன் மாமா. ஒரு குடிகார பசங்க கூட வரல மாமா. கிடக்குறது தெரியுமா? ஐயோ நீ இன்னும் கிராக்கே அட்டன் பண்ணலையா? ஆமா மாமா. இந்த ஊரை பத்தி குறைய சொல்லக்கூடாது. இந்த ஊரு தங்கமான ஊராச்சு இதெல்லாம். சத்தியமா சொல்றேன், ஊரினாவ தங்கமான ஊருதான். ஊருதான். ஊரை பத்தி நம்ம குறை சொன்னா நம்ம நாக்கு அழிஞ்சு போடும். அப்படியா? ஆமா. எதனாலன்னா இந்த ஊருக்குள்ள வந்த உடனே பெரிய மனுஷங்களாம் வந்து நல்ல ஒரு பணி சாப்பிடத்தான் வயிறு கிடையாது. ஆமா. ஆனா வச்சு நேரம் தாங்க போயிரு. ஆமா அவ்வளவு ஒரு அருமையான உணவு மாமா. ஆமாமா மாமா. துண்ண வைத்த பானியாட்டம் முன்ன வச்சுட்டு போய் சொல்ல மாட்டோம் மாமா. சரி சரி சொல்லுமா. தங்கமான ஊரு தான், நல்ல கவனிப்பு தான். ஆனா இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைக்கு தான் ஒருத்தனும் சரி கிடையாது. ஒருத்தனுமா சரியில்லை. ஆமா மாமா. இந்த ஊர் நம்பித்தானே வந்திருக்கிற ஐவோ பழப்பு தேடி வந்துக்கிறாளே. அந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க நம்ம தானே இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளையாச்சும் வச்சு வச்சா வந்து தானே போனோம். என்னோட ஆம்பளையா அப்படி இருக்கும்போது ஒரு ஆம்பளை கூட வரல, ஒரு கிராக்கி கூட அட்டன் பண்ணல. அப்படியே போய் உக்காந்து போயிருமாமா. சரி வெளிநாட்டுக்கு போய் 3 மாசம் கழிச்சு வரீங்க. ஆமா. இந்த 3 மாசம் கழிச்சு வரும்பொழுது மனோரஞ்சன் நம்மள கேட்க வடிமொழி இவளுக்கு காத்து பண்ணிருப்பாளே, அவளுக்கு கிராக்கி அடிச்சா கையோட அழிச்சுட்டு போன சொல்லிட்டு ஏதாச்சும் கிராக்கி அழிச்சு வரக்கூடாதா? நான் என்ன பண்றது? எனக்கு வர கிராக்கிலாம் அப்படி வரானுங்க. அப்படியா? இந்த போட்டுக்கைய கல்யாணம் ஆனாதான் போனோமா? நம்மளுக்கு கல்யாணம் ஆனா என்ன காவலன்னு என்ன சொல்லு பாக்கலாம். அப்படியே தாலி போட்டு இதெல்லாம் ஒரு ஆசைக்கு தான். சரி ஆசைக்கு ஆம்பளை தான் பாக்கணும். தாலி போட்டு பாருங்க. நானே வெளிநாட்டுக்கு போனேன் இல்ல, அங்க இருக்கிற ஆம்பளைங்களா வெளிநாட்டு கிராக்கி தான் விரும்புவாங்களா. எனக்கு தமிழ்நாட்டு கிராக்கி விரும்ப மாட்டாங்களா. தமிழ்நாட்டு கிராக்கி விரும்ப மாட்டாங்களா? ஆமா. இந்த பாருங்க வீடியோ எடுக்கிறவங்க நல்லா வீடியோ எடுத்து நல்லா போஸ்ட் பண்ணுங்க. வெளிநாட்டுக்கு போற மாதிரி இந்த வெளிநாட்டு கிராக்கிக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன் நல்லா கேட்டுக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மிஸ் மனோரஞ்ச ஒன் டைம் அட்டெண்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ரெண்டாவது இங்கிருந்து போகவே மாட்டாங்க. யார் யார் எப்படி எப்படி கவனிக்கணுமோ அவங்கள அப்படி எப்படி கவனிப்பேன். அப்படியா? ஆமா. உங்களுக்கு தெரியாதா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதாம்மா. வர கிராக்கிங்களுக்கு எந்தெந்த கிராக்கிங்களுக்கு எப்படி எப்படி கம்பெனி கொடுக்கணுமோ அந்தந்த கிராக்கிங்களுக்கு அப்படி எப்படி கம்பெனி கொடுப்பேன். ஆமா ஆமா. என்னடா மேல வரட்ட மாட்டா?
அங்க ஏற்கனவே இருக்குதாமா? என்னடா வச்சிருக்காங்க? அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்ல வர? நான் உடனே கிராக்கி அட்டன் பண்ணி ஆகணும். நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவேன்னு தெரியாது. எனக்கு கிராக்கி வேணும். இருந்தாலும் கிராக்கி வேணும் தானே? சில பேருக்கு நான் யாருன்னே தெரியாம வருவேன். ஆமா ஆமா ஆமா, அதனாலதான் வராம இருந்திருப்பாங்களே. இங்க இந்த ஊர் பொம்பளைங்க நான் யாரும் தெரிஞ்சுக்கினாங்கப்பா. ஆனா இந்த ஊர் ஆம்பளைங்க தான் நான் யாரும் தெரியாம கிடக்குறாங்க. ஆமா ஆமா, உன்னை பார்த்து ஆம்பளைங்க யாரும் போக்கஸ் பண்ணிட்டு அங்களா பொம்பளைங்க நடிக்க போறேன். ஆமா ஆமா ஆமா, கணிகர் வீதியில் தாசிபுரத்தில் பெண்ணா இருக்கிறதுனால மிஸ் மனரஞ்சிதம் ரஞ்சிதம் அப்படின்னு பேனர் அடிச்சு அந்த பக்கம் உன்னுடைய ஸ்டில்லு, இந்த பக்கம் என்னுடைய ஸ்டில்லு, அந்த பக்கம் உன்னுடைய போன் நம்பர், இந்த பக்கம் என்னுடைய கான்டாக்ட் நம்பர். உன் கான்டாக்ட் நம்பர் எதுக்கு சொல்லு பாக்கலாம்? நான் தான் இருக்கிறேன் கிராக்கி பிடிச்சி கொடுக்கறதுக்கு. என் தொழில் கொடுக்க பாக்குறேன் நீ. சரிதான், உனக்கு கிராக்கி பிடிச்சி கொடுக்கறதே நானு. என் நம்பர் போடலாம். சரி, உன் நம்பர் எதுக்கு போடணும்? கிராக்கி மட்டும் புடி. நான் கூகுள் பே ஓபன் பண்ணி கூகுள் பிளே பைசாலையா செல்லுக்கு அனுப்பி சொல்லிக்கிறேன். அப்ப நான் என்ன பண்றது? நான் ஒரு கான்டாக்ட் மட்டும் நான் குடுங்க வேணாம் சொல்லல. இருந்தாலும் உன் நம்பர் வேணாம். நீ கிராக்கி அட்டெண்ட் பண்றேமல வேற எவனா போன் பண்ணுவான். அதனால என் நம்பர் மட்டும் இருக்கட்டும். உன் நம்பர் வேணாம். பிடிக்க. ஆமா ஆமா, டிஸ்டர்பா இருக்கும். எது வேணும் எனக்கு சொல்லு. பாரு சொல்லு மனோ. ஆனா நாயிட்டுன்னு சொல்லிட்டேன். நாயிட்டு தெரிஞ்ச பசங்களா வெறும் லிஸ்ட் வந்து என்ன பண்ணுது? அதானே நம்ம ரேட்டு சொல்லிட்டு சொல்லணும். ரேட்டு சொன்னாதான் கையோட பணத்தை எடுத்துட்டு வருவாங்க. இந்த பாருங்க, இந்த ஊர் அறியாத பசங்களுக்காக இந்த பால்வடி முகத்தை பார்க்கும்போது என் மனசே அப்படியே விட்டு போயிடுச்சு. அப்படியா? ஆமா. என்னன்னா ஆண்களை பார்த்தாலே உனக்கு இறக்க குணமாச்சு. ஆமா, இறங்கிடுவா அப்படின்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களா வயசு பசங்களா என் வீட்டு தேடி வந்தாங்கன்னா ஒரு 100, 200, 300, 400, 500க்கு மேல போகவே மாட்டேன். எந்த ஒரு சைலன்ஸ், எந்த ஒரு தொழிலையும் மனசாட்சி பிரகாரம் செய்யணும். மனசாட்சி பிரகாரம் தொழில் செஞ்சாதான் மன நிறைவா இருக்கும். நாளை பின்ன வந்த கஸ்டமர் மறுபடியும் தேடிக்கணும் வருவாங்க. அதுக்கு ரொம்ப அதிகமா சொல்றேன். 500 ரூபாய் இப்படிதான் நான் எப்படி பழகிறது? எல்லாம் பைசா ஒன்றும் தப்பு கிடையாது. அது மட்டும் கிடையாது மாமா. ஒரு வயசு இந்த மாதிரி வயசான கிராக்கிங்களா வந்தாங்கன்னா 1000, 2000, 3000, 4000, 5000 குறைவா சத்தியமான கால் எடுத்து கூட வைக்க மாட்டேன். சரிதான். ஆமா, அது என்ன அறியாத பசங்க வந்து 500 ரூபாய்க்கு தாண்ட மாட்டேன். இதே வயசான கிராக்கில வந்து 5000 ரூபாய்க்கு கீழே வர மாட்டேன்ற நீ. இதெல்லாம் விஷயமா இருக்குது மாமா. எனக்கு தெரியாத விஷயமா? என்ன விஷயம்? வயசு பசங்களா வந்தாங்கன்னா வருத்தம் தெரியாது, போறது தெரியாது. வந்து வீர மாதிரி வீழ்வானுங்க. எழுந்து ஓடுற மாதிரி தொண்டைக்கான துணி கணக்கு ஓடி போடுவானுங்க. ஆமா ஆமா ஆமா, கணக்கு ஒரு வயசான சேர்மல்லா கணக்கு போறோம். பார்த்தோன்னே எனக்கு வெட்கம் வந்துடுச்சு. கிழக்கு வெளுத்தால வெளுக்குமே ஒழிய போட மாட்டாங்க. அப்படியா? அதுக்குதான் அந்த ரேட்டு சொல்லிட்டேன். கஸ்டமர் பிடித்து உன்னுடைய கடமை. சரி கஸ்டமர் அட்டெண்ட் பண்றது என்னுடைய கடமை. சரி. ஏண்டா என் தம்பி என்ன சொன்னாரு? வடதிசை போவானா சொன்னாரு. ஆமா, அதுவே மீறி வடதிசை வரணும். வடதிசை என்ன வீதி? இதான் கணிகர் வீதி. கணிகரா? ஆமா, கணிகர் என்றால் ஜாசிங்க வீதி. ஜாசியா? ஜாசினா எவ்வளவு வீதி? சரி, ஏதோ ஒரு வீதி. இந்த வீதியில ஒரு வீடு தேர்ந்தெடுக்கலாம். இந்த வீட்டுல யார் யாரு என்ன தொழில் செய்யறா பார்க்கலாமா? பார்த்தாயா மிஸ் மனோரஞ்சன் ஒரு வீடு. அந்த வீடு நம்ம வந்திருந்தா கூட்டிட்டு